நம்ம சிவப்பித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எது எல்லையில்லாத சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விழிப்புணர்வு நிலையில் நம்ம அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. மாறாக நாம் செய்கின்ற செயலால் உண்டாகின்ற அல்லது வினையாற்றுவதனால் உண்டாகின்ற விளைவுகள் மூலமாக நாம் ஆனந்தம் அடைகின்றோம் அப்படின்னா அது தற்காலிகமானது. உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடியார் பெருமக்கள் உள்ளத்தில் இருக்கிறது அடியாருக்கு அடியார் ஐயன் அவருடைய புகழை பாட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் இருக்கா இல்லையா? என்னைக்காச்சும் ஒரு நாள் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த பெயரை காதில் கேட்கலன்னா அன்னைக்கு அப்படியே உள்ளம் துடித்து போகும். உண்மை அதுதான். நம்ம எப்போவுமே சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏதாச்சும் அடியாரை பாத்திர மாட்டோமா? அடியாரோட நம்ம சிவபெருமானோட பெருமையை பேச மாட்டோமா? அவரை பற்றி நினைக்காத நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத நேரமாச்சே, அவரை பற்றி நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் எப்பொழுதுமே ஒரு சிவனடியார் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஐயனை நினைக்கும் பொழுது மனதில் அவர் கூத்தாடுகின்றார் பாருங்கள். அப்பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சிக்கு ஒப்பேது அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா அதற்கு ஈடு இணை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். கண்டிப்பா சிவபெருமான மனதார துதிப்பவர்களுக்கு தெரியும், அவரை வழிபடுபவர்களுக்கு தெரியும், அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர்களை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். இந்த பேரானந்தம் அப்படிங்கிறது கிடைக்கிறது அவ்வளவு எளிதல்ல. அதை முயற்சி செய்தால் நம்மாலும் அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் நடைபோடும் பொழுது கண்டிப்பா அது நடைபெறும். இது ஒரு வகையில் இருந்தாலும் அடியார்கள் மனதில் எப்பொழுது இன்பம் பொங்கி வழிகின்றதோ அல்லது எப்பொழுதெல்லாம் இறைவனோட ஞாபகம் வருகிறதோ அப்போ அவங்களோட கால் தன்னை போல ஆட ஆரம்பிச்சிடும். ஐயனே உள்ளே வந்துடுறார், கூத்தாடுகின்ற ஐயனே உள்ளே வந்துடுறார். கால் இறைவனோட மந்திரத்தை சொல்ல சொல்ல காலும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். அப்படியே நெகிழ்ந்து பாட ஆரம்பிச்சிடும் வாய். தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்த 12 திருமுறைகளும் நாம் ஓதுகின்ற போதிலும் சொல்லும் பொழுதிலும் பாடும் போதிலும் அதை மீறி நானாக என்னுள் இருக்கின்ற இறைவன் வெளிப்படும் பொழுது என் மூலமாக அவரை போற்றி பாடுகின்ற ஆற்றலையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். நம்முள் சிவம் இருக்கும் போது நாமே சிவமாக மாறும் பொழுது அவரை நினைத்து உருகி பாடும் பொழுது அப்படியே எல்லையில்லாத இன்பமாக அங்கு கொட்டும். ஐயா அப்படின்ட்டு நம்ம கேட்கும் போது முதலடியை எடுத்து கொடுத்துருவார். நாமே பாடுவதற்கு நாமே ஆடுவதற்கு அவர் எல்லாமே நடத்தி கொடுக்கின்றார். அவரை புகழ்ந்து பாடணும், அவரோட பெருமைகளை பாடி பாடி ஆடணும். இதுதான் எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கிற விஷயம். கண்டிப்பாக நான் சொல்கிறத எல்லாருமே உணர்ந்திருப்போம். இதில் ரொம்ப முக்கியம் அவரோட திருவடி மட்டுமே நமக்கு ஒரு இலக்காக இருக்கும். ஏன்னா இது பொய்யான உலகம், பொய்யான உடம்பு, இப்படி எல்லாமே பொய்யிலே இருக்கனே. மெய்யான உன் திருப்பாதத்தை சரணடைய வேண்டும் அப்படின்னா அது ஒன்னால் மட்டும்தான் இந்த பிறவியை அறுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் புதைந்து கிடக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் புதைந்து கிடக்கும். ஐயா, இந்த புழு போல நெளிகின்ற இந்த உடலில் இருந்து உன் திருப்பாதத்தை சரணடைவதற்கான வாய்ப்பை தாருங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாத்து மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமாக இருக்கும். உண்மையான ஆனந்தம்ங்கிறது உன் பாதத்தடியில் இருக்கிறதா, உன் திருப்பாதத்தில் ஒரு மண்ணா கிடக்கிறது கூட எனக்கு பெருமையை தவிர இந்த புழு மூடிய உடலில் இருப்பது பெருமை அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது எல்லார் மனதிற்குள்ளும் இருக்கும். அதிலிருந்து என்னை விடுவித்து உன் பாதத்தில் சேருவதற்கான அந்த வாய்ப்பை கொடு இறைவா அப்படின்ட்டு எப்பவுமே நம்ம உள்ளமானது அப்படியே ஒரு ஏக்கத்துடனே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மைதானே? இந்த உலகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு வியப்பிற்கு மிகுந்த அப்பாற்பட்ட சக்தியால் உண்டானது.
மாயையின் காரணமாக நமக்கு எல்லாமே இருப்பது போலவே தோன்றினாலும் உண்மையை உணர்ந்து கொள்பவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். எல்லாமே சிவமயம், எல்லாமே சிவமயம். அதை நம்ம உணர்ந்துக்கும் போது எல்லா பொருளாகவும் எல்லா உயிராகவும் இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும் போது அன்பே வடிவமாக இவ்வுலகம் மாறும் பொழுது எல்லாமே சுபிக்ஷமாக மாறும். எல்லாருமே மாறுவார்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் நம்ம முதல்ல அதை உணர ஆரம்பித்தோன்னா நம்ம வாயிலாக மற்றவர்களும் உணர தொடங்குவார்கள். இறைவன் மீது பக்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது உண்மையான பக்தியாக மாறி அந்த உண்மையான பக்தியிலே திளைத்திருந்து உள்ளுக்குள் இருப்பவரை உணர்ந்து கொள்ளும் பொழுது, உணர துடிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்கின்ற அந்த செயலின் மூலமாக நம்மை சார்ந்தவர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் இறைவனை உணர்வதற்காக, இறைவனை அறிந்து கொள்வதற்காக முற்படுவார்கள். இப்படியே இந்த உலகம் சர்வேஸ்வரனை மனதில் நிறுத்தி தியானிக்கும் பொழுது, அன்பே வடிவமாக அனைவரும் மாறும் பொழுது முழுவதும் இந்த பிரபஞ்சமே சொர்க்கமயமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்க போறதில்லை. இந்த உலகம் ஆசிரியராகத்தான் செயல்படுகிறது. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே மாணாக்கர்கள் தான். ஆசிரியர் இப்போ நிறைய பள்ளிக்கு போகிறோம், ஒவ்வொரு வகுப்புலையும் வந்துட்டு ஒவ்வொரு பாடத்தை முடித்து நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா திருப்பி அடுத்ததுக்கு, பாஸ் ஆனீங்கன்னா அடுத்ததுக்கு, அப்படியே போகிற மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு கட்டத்தில் துன்பமாக வரும். அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கிக்கிற அந்த பக்குவம் கிடச்சதுன்னா அடுத்த வகுப்புக்கு நம்மளை அனுப்புவாங்க. அங்கே துரோகமாக நடக்கும். அந்த துரோகத்தையும் நீ சகிச்சுக்கிற தன்மை வந்ததுன்னா அடுத்து மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்த நிலைக்கு நம்ம அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட இறைவன் பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் மாதிரி இருந்து ஒவ்வொருத்தவரையும் பக்குவப்படுத்துறதுக்கு பார்க்குறார். அந்த பக்குவம் கிடைக்கல, அவங்களுக்கு வரலை அப்படிங்கும் போது அதே வகுப்பில் தான் திரும்பி இருந்து, அது என்னவா இருந்தாலும் சேர்த்தான், அதே வகுப்பில் இருந்து உண்மையை தெரிந்து கொள்ளும் வரையிலும் அவர்களுக்கான வகுப்பு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு கட்டத்தில் இது நிரந்தரம் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது, இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம எடுத்த வாழ்க்கையோட அர்த்தமானது புரிய வருகிறது ஒவ்வொருவருக்கும். இப்போ இன்பம் அப்படிங்கிறது எப்போவுமே நிலையாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ நிறைய பேரோட பிரச்சனையும் அதுதான். பிறந்ததுலேருந்து மண்ணுக்குள்ளே போகிற வரலும் சந்தோஷமாக தான் இருக்கணும். சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னா நம்மளும் அதில் மாற்றுக்கிறது இல்லை, சந்தோஷமாக தான் எல்லோருமே இருக்கணும். ஆனால் இந்த பொய் உலகத்தில் நடக்கின்ற பொய்யான நிகழ்வுகளின் மூலமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதானே தப்பு. பொன் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்போம், பொருள் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்போம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதே மாயை தானே. அப்படின்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. துன்பம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? துன்பம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது தானே துன்பம் வருது. ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்துட்டு உள்ள மனசுக்குள்ளே எடுத்துக்கும் போது தான் அந்த துன்பமானது வரும். அதை துன்பமாக நாம் எண்ணுகின்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் கஷ்டமே தீர மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் கஷ்டமே தீர மாட்டேங்குது, வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இருப்பதை கொண்டு அவர்களால் ஆனந்தமாக இருப்பதற்கு முடியவில்லை அப்படிங்கிறது தான். எளிதில் சொல்லிவிடலாம், ஆனால் அதை உணர்வு பூர்வமாக புரிந்துக்காத வரையிலும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனந்தமாக இருக்கிறாங்கன்னா இப்போ நிறைய பேர்த்த பார்க்குறோம், பொன் பொருள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பொன்னையும் பொருளையும் காப்பாற்றுவதற்கு அவர்கள் எவ்வளவு துக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். அப்போ பொன் பொருள் இருந்தால் சந்தோஷமானா கிடையாது. அப்போ எதுதான் சந்தோஷம் அப்படின்னு தான் மனிதன் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். நமது சித்தர்கள், முனிவர்கள், ஞானியர்கள் எல்லாருமே குறிப்பிட்டது, உன்னுள் இருப்பவனை உணர்ந்து கொள்ளாதவரை உண்மையான ஆனந்தத்தை உன்னால் அடைய முடியாது. உன்னுள் நடனமாடிக்கொண்டிருப்பவனை உணராத வரையிலும் உன்னால் எந்த இடத்திலும் ஆனந்தமாக இருக்க முடியாது அப்படின்ட்டு தான் பெரியவங்க சொல்றாங்க. அப்போ உன்னுள் இருப்பவன் எல்லாருமே குறிப்பிடுவது யாரை அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த சிவத்தை பற்றின அந்த சிந்தனை நமக்குள் உதித்து அவரை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, சாதாரண மானிட பிறப்பாக இருந்து அந்த இறைவன்
அப்படிங்கிறவரை நோக்கி நகர வேண்டும் என்ற உந்துதல் வரும் வரையிலும் நமக்கு உண்மையான ஆனந்தம் என்றால் என்னன்னே தெரியாது. அப்போ போலியான ஆனந்தம், இன்னைக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு நாளைக்கு 100 ரூபா கிடைக்காது நான் துக்கமா இருப்பேன், இதுதான் வாழ்க்கை போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள போயிட்டு நம்ம அதிலேயே உழண்டு விடுவோம். நிறைய பேர் வேற வகுப்பெடுக்கிறாங்கல்ல, சந்தோஷங்கிறது பணத்தில் தான் இருக்குது, பணம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆமாம், பணம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நிஜமாக பணம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்களாக நான் கேட்குறேன். அவங்கள விட ஆனந்தமானவர்களை யாரும் பார்க்க முடியாது. ஒன்றே ஒன்று தான், ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கும் பொழுது உனக்கு துக்கமாக வருகிறது. ஒரு மனிதன் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ, தன்னை அப்படியே சொகுசாக வச்சுக்க வேண்டும் என்று எண்ணி தன்னை மீறிய அளவுக்கு கடனை வாங்கிவிட்டு துக்கத்தை வாங்கி கொள்கிறானோ, அவனுக்கு எப்படி இன்பமானது வாய்க்கப்பெறும்? நிறைய இடத்துல பேசுகிறத கேட்டும் போது இன்னும் அவங்க எதிலிருந்துமே வெளியே வரல அப்படிங்கிறது தான் தெரிய வருது. நிறைய பேர் பேசுவாங்க, பணமெல்லாம் முக்கியமில்லை அப்படி இப்படின்னு, அதெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்லாம் சில பேர் பேசும் பொழுது இன்னும் அவங்க என்ன சொல்கிறது, அது ஆன்மீகம் சார்ந்தவர்கள் அல்ல, பொதுவெளியில் பேசுபவர்களை கேட்கும் பொழுது மனதிற்குள் ஒரு நிரடல் ஏற்பட்டது. இன்னும் அவங்களுக்கான அந்த பக்குவ நிலை வரவில்லையேன்னு. வாழ்வதற்கு பணம் தேவை, வாழ்வதற்கு பணம் தேவை இல்லைன்னு சொல்லலை. அதுவுமே இல்லாமல் காய்கறிகளை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு மலை பகுதிகளில் வாழ்ந்த மனிதர்கள் இல்லையா? நமது முன்னோர்கள் எல்லாம் அப்படி தானே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த நிறைய கொள்கையின் காரணமாக இந்த பணம் அப்படிங்கிறது ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை. அதுக்கு முன்னாடி பண்ட மாற்று முறை அது இது நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோமே. அன்னைக்கெல்லாம் மனிதன் சந்தோஷமா வாழலையா? எல்லா காலகட்டத்திலும் சந்தோஷமான மனிதனும் வாழ்கின்றான். இருப்பதை கொண்டு தன்னை எப்படி இன்பமாக வைத்துக் கொள்வது என்ற ரகசியத்தை தெரிந்தவர்கள் இன்றும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள். உடலை பேண முடியவில்லை, மனதை பேண முடியவில்லை அப்படிங்கும் போது துன்பம் தானாக அமைகின்றது. அதன் வாயிலாக வருவதை ஏற்றுக்கொள்வதற்கும் மனம் இடம் கொடுப்பதில்லை. அப்போதுதான் இறைவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறது. இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு. ஞானம் பெற்றவர்கள் என்றுமே இறை சக்தியை பற்றி பேசுவதே இல்லை. அவர்கள் அதை அனுபவிக்கவே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொன்னாலும் கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கான பக்குவத்தில் நம்ம இல்லைன்னு தான் அவங்க நம்மளுக்கு சொல்கிறது இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு வந்துவிட்டால் பெரியோர்கள் நமக்கும் வழிகாட்டுவார்கள். அப்போ உண்மையான சந்தோஷம் எது அப்படின்னா, பணம் மட்டும் சந்தோஷத்தை தந்து விடாது நண்பர்களே. பணம் கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, நிம்மதியாக தூங்குவதற்கு அவர்களால் முடியவில்லை. சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக பேசுவதற்கு முடியவில்லை. எங்கடா பேசினா அடுத்து காசு கேட்டுருவானோங்கிற நெருடல், அதனால் அவங்கள விட்டு தனியாக போகிறது. நண்பர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. எந்த இடத்துலையுமே ஒரு பிடிமானம் இல்லாமல் பணத்தை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு நான் சில பேரை தான் சொல்கிறேன், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எதுக்கு அந்த பணம் இருக்குன்னே தெரியாமல். அப்போ அதனால் இன்பமானது வரப்போவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ உறவுகளின் மூலமாக இன்பம் கிடைக்குமா அப்படின்னா, உறவுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கால சுழற்சியின் காரணமாக சுயநலமாக மாறிவிட்டதன் காரணமாக, ஒரு சிலர் சுயநலமாக மாறிவிட்டதன் காரணமாக அவர்களாலும் பிறருக்கு உண்மையான அன்பை தர முடிவதில்லை, நேசத்தை தர முடிவதில்லை. அதனால் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் சொந்தங்களை நம்பாதீங்க, நண்பர்களை நம்பாதீங்க இப்படின்னே பேசி பேசி அதுலேயும் இன்பம் இல்லாமல் போச்சு. சரி, வேற எதில் தான்ப்பா இன்பம் இருக்குன்னு எல்லாத்தையும் தொட்டு பார்த்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாமே துன்பத்தை தரக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த பொய்யான வாழ்க்கையில் நான் பார்ப்பதெல்லாம் பொய்யாக இருக்கிறது, நான் பார்ப்பது எல்லாம் துன்பத்தை தருவதாக இருக்கிறது அப்படிங்கும் போது, அப்போ இன்பத்தை தருவது எது அப்படின்னு நாடி போகும்போது, உனக்குள் நீயே மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அது இன்பத்தை தரும் அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு அழகா ஞானியர்களும் பெரியவர்களும் குறிப்பிடுகிறார்கள். உன்னுள் இருக்கின்றவனை உணர்ந்து நீ ஆனந்தமாக இருந்தால் மட்டுமே உனது வாழ்க்கையில் ஆனந்தமானது கிட்டும், உண்மையான சந்தோஷம் என்பது கிட்டும். மாறாக இந்த பொய்யுலகில் நிகழ்கின்ற சம்பவங்கள், நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு அதை ஆராய்கின்றோம் என்ற பெயரில் ஆராயும் பொழுது துன்பம்தான் இறுதியாக அவர்களுக்கு கிட்டுகிறது. நாம் இதில் எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? உள்ளிருக்கின்ற இறைவனை உள்ளார்ந்து உணர்ந்து அவரை உணர்வதன் மூலமாக கிடைக்கின்ற பேரானந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமா? அல்லது இந்த பொய்யான உலகில் கிடைக்கக்கூடிய பொன் பொருள் சுகங்களை எல்லாம் உண்மை என்று நம்பி ஆனந்தமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த துன்பத்தை அனுபவிக்க போகின்றோமா? அப்படிங்கிறது அவரவர் கையில் தான் இருக்கு, அவங்க கையில் தான் இருக்கு. அதை நம்ம தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். வாழ்க்கையில் எந்த இடத்துல எது தேவை